அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெஸ்ட்டான நல்ல ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடியே நம்ம சேனல்ல கஞ்சி தண்ணி வச்சு ஒரு ஹேர் பேக் ஒண்ணு நான் சொல்லியிருப்பேன். இப்ப நல்ல ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து தான் பறிச்சது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இப்ப நான் பறிச்சுட்டு வந்த திங்ஸ் தான் இது எல்லாம். முதல்ல நம்ம செம்பருத்தி பூ. இது வந்து நாட்டு செம்பருத்தி. நம்மள்ட்ட இது மரமாவே இருக்கு. அதனால அந்த நாட்டு செம்பருத்தி, ஃப்ரெஷ்ஷான கரிவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்ல கொழுந்தா ஒரு நல்ல ஸ்டேஜ்ல உள்ள ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஆலோவேரா. இந்த ஆலோவேராவும் நம்மள்ட்ட இருக்கு. அதனால ஆலோவேரா இருக்குன்னு அதே மாதிரி செம்பருத்தி இலை, நல்லா ஒரு கொழுந்தா இல்லாம மட்டை தலையாவும் இல்லாம ஒரு நடுத்தரமான தலையில ஒரு செம்பருத்தி இலை கொஞ்சமா ஒரு கைப்பிடிச்ச இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை. நல்லா பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை, இதுவும் வந்து ஒரு ஒரு கைப்பிடிச்ச இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடிச்ச இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, மிக்ஸி ஜார்ல நல்லா ஃபைனா அரைச்சி ஒரு நல்ல ஒரு ஹேர் பேக்காக போட்டு ஒரு 1/2 hour ஒரு 1/2 மணி நேரம் தலையில நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா நான் வந்து என்னோட ஹேரை வந்து எப்படி பார்க்குறேன், எப்படி சேஃப்டியாக பார்த்துக்கிறேன்னா, இதுதான் என்னோட பர்சனல் சாய்ஸ். இப்படி தான் நான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ள ஒரு ஜாமான் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை தலையில வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுட்டு வந்து நல்லா துவட்டிட்டு பார்த்தா ஹேர் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப 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 சூப்பர் ஷைனிங்காக ஒரு சில்கியாக சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தரும். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தாங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.